வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி மாம்பழ கேசரி தாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்பு ரவா எடுத்து நெய் கொஞ்சம் ஊற்றி வறுத்துட்டேங்க. இது வறுக்க விட்டு நம்ம வந்து ஒரு கப் தண்ணிங்க. நல்லா தண்ணி கொதி வந்தவுடனே இதில் ஊற்றி நல்லா கலரிடுங்க. நம்ம இதில் மாம்பழம் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு கப் தண்ணி போதுங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சம் வேக விட்டு மாம்பழம் வந்து கூட அரைச்சி வச்சுங்க. மாம்பழமும் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கும், இனிப்பும் இல்லாமல் இருக்கும். அந்தமாரி மாம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப கனிவாக இருக்கிற மாம்பழம் கூட இதுக்கு சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து மாம்பழக்கூழ் அது வந்து நம்ம விருப்பம் தாங்க. புளிப்பு இனிப்பு பார்த்துக்குங்க. மாம்பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துங்க. கூழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இல்லை கூட வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். ஏன்னா அந்த மாம்பழத்தில் இருக்க நீர் இதுலேயே அது வெந்துருங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம அதை போட்டு இது பண்ணும்போது வெந்துருங்க. மாம்பழக்கூழ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரிங்க. நம்ம விருப்பம் தாங்க. கூட வேணாலும் கூட போட்டுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுங்க. ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டுங்க. நெய் விட்டுருக்கேன் தெரியுதுங்களா? நெய் விட்டாச்சு. இதை கலந்துங்க. கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட இந்த நேரத்தில் கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு, ரொம்ப கொலஸ்ட்ரால்ன்ட்டு நெய் குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றும் இது தெரியாதுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றிட்டேங்க. கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிங்க. இந்த ஸ்டேஜில் வேக ஈறுகளாகிடுங்க. அப்படி ஈறுகளாக இருக்குன்னா நம்ம வெந்நீர் தாங்க ஊற்றணும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வெந்நீர் ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். ரெடி ஆகிடுச்சிங்க கேசரி, மாம்பழ கேசரி. உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் எல்லோ கலர் போட்டுங்க. நான் எதுவும் கலர் போடலைங்க. கலர் போடாமல் அதுலேயே மாம்பழ கலர்லேயே விட்டுட்டேன். நீங்கள் வேணால் கலர் கொஞ்சமாக போட்டுங்க எல்லோ கலர். ஏலக்காய், முந்திரி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க. பிஞ்சு சால்ட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க. சர்க்கரை பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத இனிப்பு சேர்த்துங்க. அவசியம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.